திடீர்னு ஏதாவது பிரச்சனை வருதா? சமாளிக்கவே முடியாத பிரச்சனைகளா தல மேல வந்து நின்னுகிட்டு இருக்கா? நமக்கு பிரச்சனையே வேணாம்ப்பான்னு ஓடி போனா கூட, யாரோ ஒருத்தர் மூலமா ஏதோ ஒரு பிரச்சனை வந்து உங்க முன்னாடி நிக்குதா? இந்த பிரச்சனைகள் எல்லாம் எப்படிப்பா கையாள்றதுன்னே தெரியலையா? உங்களுக்காக தாங்க இந்த வீடியோவே முழுமையா பாருங்க. அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். அதாவது பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நமக்கு பிரச்சனை வேணாம்ப்பா. ஆனா பிரச்சனை வாழ்றதுக்கு நாம வேணும்ப்பான்னு. இந்த பிரச்சனைக்கு நம்ம தேவையாங்க. அது ஒரு வைரஸ் மாரி, பாக்டீரியா மாரி. நமக்கு வைரஸும், பாக்டீரியாவும் வேணாம். ஆனா அது உயிர் வாழ்றதுக்கு நாம வேணும்ல. அந்த மாதிரி பிரச்சனையே வேணாம்ப்பான்ட்டு நம்ம போனா கூட, இந்த பிரச்சனைகள் நமக்கு முன்னாடி வந்து நிக்கிது. யார் மூலமாவது, அப்பா, அம்மா மூலமாவது இருக்கலாம், அல்லது உறவினர்கள் மூலமாக இருக்கலாம், நண்பர்கள் மூலமாக இருக்கலாம், மனைவி மக்கள் மூலமா இருக்கலாம், கணவர் மூலமா இருக்கலாம், மேனேஜர் மூலம் ஏதோ ஒரு வகையில அந்த பிரச்சனை வந்து முன்னாடி நிக்குதா? இத சமாளிக்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு ஃபார்முலா கத்துக் குடுத்துட்டு போட்டுமா? ஒரு பறவை உங்க தலைக்கு மேல பறக்கிறத உங்களால தடுக்கவே முடியாது. ஆனா, அந்த பறவை உங்க தலையில கூடு கட்டாம தவிர்க்க முடியும்ல? ப்ராப்ளம்ஸ் ஆர் மேண்டட்டரி. சஃபரிங் இஸ் ஆப்ஷனல்ன்னாங்க. டிப்ளமேட்டிக்கா ஒருத்தரால ஹேண்டில் பண்ண முடியுதுல்ல. அவங்க அந்த ப்ராப்ளத்த சமாளிச்சுருவாங்க. வித்தியாசமான முறையில சிந்திக்கிறவங்க, ப்ராப்ளத்த கூட ஒரு கேம் மாரி சமாளிப்பாங்க. நீங்க அருணாச்சலம்னு ஒரு படம் வந்துச்சுல்ல. அதுல 30 நாள்ல 30,00,00,000 செலவழிச்சா அவருக்கு 3000,00,00,000 கிடைக்கும்னு ஒரு டாஸ்க் குடுத்திருப்பாங்க. இவரு எல்லாத்தையும் செலவழிச்சுருவாரு. கடைசி ஒரு ரூ. 30,000 வந்து நிக்கும். இந்த ரூ. 30,000 30 நொடியில செலவு பண்ணணும். அப்படி ஒரு டாஸ்க் வச்சிருப்பாங்க. அவர் உடனே என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு கீழ இத்தனை நாள் வேலை பார்த்த அந்த ரம்பா வந்திருப்பாங்க. ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. உடனே அவங்களுக்கு இதுதான் உன்னுடைய சம்பளம் அப்படின்னு போட்டு அந்த 30 நொடிக்குள்ளர அந்த ரூ. 30,000 கூட செலவு பண்ணதாக அப்படி வவுச்சர் போட்டு அத முடிச்சிருப்பாங்க. இதுதான் சமயோஜித புத்தி. டிப்ளமேட்டிக் டெசிஷன்ஸ் அப்படின்றாங்க. அந்தந்த நேரத்துல யோசித்து எடுக்கக்கூடிய டிப்ளமேட்டிக் டெசிஷன். நம்ம தலைக்கு மேல வரக்கூடிய பிரச்சனைகள தவிர்க்கவே முடியாதுங்க. ஏதோ ஒரு வகையில சின்ன சின்ன விஷயங்கள தடுத்துறலாம்ல. இப்ப இந்தியா, சைனா போர் நடந்தப்ப நமக்கு ஆயுதம் குடுக்க மாட்டோன்ட்டாங்க. உலக வங்கியிலேருந்து கடன் கிடைச்சா நமக்கு ஆயுதம் கிடைக்கும். ஆயுதம் கிடைக்கலங்க. இப்ப காமராஜர் ஐயாட்ட வந்து நிக்கிறாங்க எல்லாரும். ஐயா இந்த மாரி உலக வங்கியிலேருந்து நமக்கு கடன் கிடைக்க மாட்டேங்குது. ஆயுதம் வாங்க முடியலன்னு. அவன் கடன் ஏதாவது நம்மகிட்ட இருக்கான்றேன் அப்டின்னாரு. ஐயா அமெரிக்கா நாட்டினோட கடன் நம்மகிட்ட இருக்கா? ஆமா பேங்க் ஆஃப் அமெரிக்கா இருக்கு. அப்ப அந்த கடைய மூடுங்கிறேன். நமக்கு ஆயுதம் குடுக்காதவன்ட்ட எதுக்கு நம்ம கடன் நடத்தணும்? அந்த கடைய மூடுங்கிறேன் அப்டின்னாரு. பேங்க் ஆஃப் அமெரிக்காவ குளோஸ் பண்ணாங்க சார். அந்த பீரியட்ல. உடனே இவங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆச்சு. நம்ம அமெரிக்காக்காரங்க கையெழுத்து போட்டாங்க. நமக்கு உலக வங்கியிலிருந்து கடன் வந்தது. நம்ம ஆயுதம் வாங்கினோன்றது வரலாறு. வரலாறு. அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கூட மிகச் சமயோஜித புத்தியின் மூலமாக ஒருத்தர் சமாளிக்கிறாங்கல்ல, அவங்களால மட்டும் தான் சார் பெரிய தலைவர்களாக வர முடியும். சார் இவர் ஒரு ஜிஓ போடுறாரு. காமராஜர் ஐயா ஜிஓ போடுறாரு. 5ஆம் கிளாஸ்க்கு மேல, 6ஆம் கிளாஸ்க்கு மேல படிச்சவங்க தான் இனிமே கவர்ன்மென்ட் வேலையில இருக்கணும். மத்தவங்கலாம் கவர்ன்மென்ட் வேலையில இருக்கக்கூடாது. எல்லாரும் ரிசைன் பண்ணணுன்ட்டாரு. எல்லாரையும் வேலைய விட்டு தூக்குறோன்ட்டாங்க. ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்த கடைநிலை ஊழியர். அவர் கேட்கிறாரு, "இத்தன நாள் நாங்க வேலை பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு எங்கள வேலைய விட்டு தூக்கிட்டா நாங்க எங்க போவோம்? எங்க குடும்பம் குட்டிலாம் என்ன ஆகுறது? நீங்க இனிமே போடுறவங்களுக்கு போட்டா பரவால்ல. எங்களுக்கு போட்டா நாங்க எங்க போறதுன்னு?" போஸ்ட் ஆபீஸ்ல போய் சண்ட போடுறாரு. அவர் வேலை பார்த்த இடத்துல. அவங்க சொல்றாங்க, "எங்களுக்கு தெரியாதுப்பா. காமராஜர் ஐயா போட்ட ரூல் இது. நீ வேணா அவருக்கு ஃபோன் அடிச்சு கேளுன்னு" எங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரினுடைய நம்பர குடுக்குறாங்க. நம்பர்னா என்ன? அந்த காலத்துல இருந்த ஃபோன் நம்பர குடுக்குறாங்க. சார் ஒரு கடைநிலை ஊழியர், போஸ்ட் ஆபீஸினுடைய கடைநிலை ஊழியர். எங்க அடிக்கிறாரு? செக்ரட்டரி ஆபீஸ்க்கு அடிக்கிறாரு. ஆனா என்ன தெரியுமா ஆச்சரியம்? அந்த ஃபோன காமராஜர் ஐயாவே எடுத்தாரு. இது நடந்த வரலாறு. சம்பவம். காமராஜர் ஐயா அந்த ஃபோன எடுக்குறாரு. இவர் யார் பேசுறாங்கன்னே தெரியாம, நம்ம நண்பர்ல கடைநிலை ஊழியர். அவருக்கு உடனே எடுத்த உடனே அடிக்கிறாரு ஷாட். உங்க காமராஜர் ஐயா ஏதோ ஒரு சட்டம் போட்டிருக்காராமே! படிக்காதவங்கலாம் வேலைய விட்டு சொல்லி சட்டம் போட்டிருக்காராமே! உங்க காமராஜரும் தான் படிக்கல. அவர் வேலைய விட்டு போயிருவாரோ? அவர் முதலமைச்சர விட்டு போயிருவாரோ? படிக்காதவங்கலாம் வேலைய விட்டு போங்கன்னா, நாங்க எங்க போவோம்? இனிமே எடுக்கிறவங்கள அப்படி எடுக்கணும். நாங்க எங்க போவோம்ன்னு இவரு சத்தம் போடுறாரு. யார்கிட்ட? நாட்டினுடைய முதலமைச்சர் கிட்ட. யாரு சத்தம் போடுறா? பியூன் சத்தம் போடுறாரு. முதலமைச்சர் கிட்ட. இப்ப காமராஜர் ஐயா சொன்னாரா, "நாளைக்கு நீங்க ஆபீஸ்க்கு வாங்க. நேர்ல பேசலாம்ன்னு" சொன்னாங்க. ஐயா வந்து நேர்ல பேசலாம்ன்னு சொன்னாங்க. காலையில ஆபீஸ்க்கு வாங்கன்னு. இப்ப இவர் நேரா போறாருங்க. யாரு? காமராஜர் ஐயாவே உட்கார்ந்திருக்காரு. "நேத்தைக்கு நான் உன்கிட்ட பேசினது நான் தாமே" அப்டின்னாரு. இவருக்கு வெல வெலத்து போயிட்டாரு. யாரு? காமராஜர்ட்ட தான் பேசியிருக்கோமா அப்படின்னு. நான் தான்றேன். ஆனா நீ சொன்னது நியாயம் தானே! அப்படின்னு சொல்லி, இனிமே அரசு வேலைக்கு எடுப்பவர்கள் 5வதோ, 6வதோ படித்திருக்கணும்னு ஜிஓவ மாத்தி போட்டாரு சார். ஜிஓவ மாத்தி போட்டாரு சார். இப்படியாக இருந்த தேசத் தலைவர்கள் இருந்தாங்க. இப்ப ஒரு பெரும் பிரச்சனை வந்தப்ப,
டிப்ளமேட்டிக் டெசிஷன்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல. இப்படியான தேச தலைவர்கள். ஒரு பிரச்சனை வரும்போது அத எப்படிப்பா கையாள்றதுன்றது ஒரு பெரிய தலைவர். ஒரு இன்டர்வியூல கேட்கறாங்க, "அப்பா நீ கார்ல போயிட்டு இருக்க. திடீர்னு அங்க ஒரு பொண்ணு பிரசவ வலியில துடிக்கிறாங்க. நீ ஏற்கனவே பார்க்கணும்னு நினைச்சேல்ல, உன்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் அந்த பொண்ணு அங்க நிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து உன் ஃபிரெண்ட் வர்றான். நீ என்ன பண்ணுவ? யார கார்ல ஏத்திப்ப? பிரசவத்தில் துடிக்கக்கூடிய பெண்ண ஏத்திப்பியா? அல்லது உன் கேர்ள் ஃபிரெண்ட கூட்டிட்டு போவியா? இல்ல உன் ஃபிரெண்ட கூட்டிட்டு போவியா? யார உன் கார்ல ஏத்திப்பன்னு கேட்டாங்க. இப்ப சில பேர் உடனே என்ன சொன்னாங்க, நாங்க அந்த பிரசவத்தில் துடிக்கக்கூடிய பொண்ண தான் சார் ஏத்துப்போம். அப்படின்னா, இரக்க சுபாவம் காட்டுவோம். பிரசவத்தில் இருக்கிற பொண்ணு தான். அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சில பேர் கேர்ள் ஃபிரெண்ட கூப்பிட்டு பேசுவேங்கன்னா, அவனையும் ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஃபிரெண்ட கூப்பிட்டு பேசுவேன், அவனையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரே ஒருத்தன் மட்டும் சொன்னான் ஒரு முடிவு. என்ன தெரியுமா? என் ஃபிரெண்ட் நடந்து வரானா, அவன் என் ஃபிரெண்ட் தானே. அவனுக்கு கார் ஓட்ட தெரியும்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவன் என் ஃபிரெண்ட். அதனால என் கார் சாவிய என் ஃபிரெண்ட் கிட்ட குடுத்து, அந்த பிரசவத்துல துடிச்சிட்டு இருக்காங்கல்ல ஒரு பொண்ணு. அந்த பிரசவ வலியில துடிக்கிற பொண்ண கூட்டிக்கிட்டு, நேரா ஆஸ்பத்திரி போப்பான்னு அவன அனுப்பி விட்டுருவேன். நான் என் கேர்ள் ஃபிரெண்டோட உட்கார்ந்து பேசிட்டு இருப்பேன்னா. இவனத்தான் இன்டர்வியூல செலக்ட் பண்ணாங்க. சமயோஜித புத்தி. புத்தி பிரச்சனைகள் இருந்தாலும் கூட, யாரை, எங்கு, எப்படி பயன்படுத்த வேண்டும்னு தெரியுதுல்ல. இதனை இவனால் இவன் கண் முடியும் என்று ஆய்ந்து, அதனை அவன் கண் விடல்ன்றாரு. இப்போ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, அத எவ்வளவு டிப்ளமேட்டிக்கா ஒருத்தர் சிந்திக்கிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு இன்டர்வியூல இதே மாரி கேட்கறாங்க. ஒவ்வொருத்தரா பேசுறாங்க இன்டர்வியூல. ஒருத்தர்ட்ட கேட்கறாங்க. இஃப் யுவர் மதர் இஸ் அ ப்ராஸ்டிட்யூட், வாட் இஸ் யுவர் பொசிஷன்? வாட் இஸ் யுவர் தாட்? அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன நெனப்ப? உன்னுடைய அம்மா வேசியாக இருந்தால், உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. இத கேட்ட உடனே நமக்குள்ள எவ்வளோ கோவம் வரும் சார். ஒரு இன்டர்வியூக்கு வந்திருக்கோம். இப்படி ஒரு கேள்வி கேட்டா நமக்கு எவ்வளோ கோவம் வரும். இத எடுத்து அடிப்போமா? அத எடுத்து நெறைய பேர் கோவத்துல சேர தூக்கிலாம் அடிச்சிருக்காங்க. எப்புட்றா நீ இப்படி பேசலாம்? அப்படின்னு. எவ்வளவு கோவப்பட்டப்ப, ஒருத்தர் மட்டும் நிதானமாக சொல்லியிருக்காங்க. எஸ், மை மதர் இஸ் அ ப்ராஸ்டிட்யூட். பட் யூ நோ ஒன் திங், மை ஃபாதர் இஸ் த ஒன்லி கஸ்டமர்ன்னு இருக்காரு. என் தந்தை மட்டுமே ஒரே வாடிக்கையாளர்ன்னு இருக்காரு. என்ன சமயோஜித பதில் சார்! கோவப்படாம, நிதானத்தோட, அவங்க கேட்ட கேள்விக்கு எவ்வளவு அழகான ஒரு பதில் சொல்லும்போது, அந்த இடமே அழகாக மாறுகிறது. நம்ம யாராவது கோவப்படுத்தினா கூட, நம்மளுடைய தன்னிலை இழக்காமல் அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய அந்த திறன் இருக்குல்ல, அதுதான் ஒரு தலைமை பண்பை வளர்க்கும்ன்னுவாங்க. ஒரு பையன் தற்கொலை பண்ணிக்கிறேன்ட்டு போயிட்டான். 10த்ல மார்க் கம்மி. ஃபெயில் ஆயிட்டான். தற்கொலை பண்ணிக்கிறேன்னு போயிட்டான். அவங்க அப்பா சொல்றாரு, "பட்றா டேய்! பரவால்லடா டேய்! இந்த வருஷம் போனா அடுத்த வருஷம் எழுதிக்கலாம்டா. வாடா! குதிச்சு கிதிச்சு வைக்காதடா. வாடா! உசுர் போச்சுன்னா வராதுடா. 10வது தானடா எழுதிக்கலாம்டான்றாங்க." வரவே இல்ல. அம்மா போனாங்க. "எப்பா எனக்கு இருக்கிறது ஒரே புள்ளப்பா. தயவு செஞ்சு வந்துருப்பா, வந்துருப்பா." கெஞ்சுறாங்க அம்மா. வரமாட்றான். ஒவ்வொருத்தரா பேசுறாங்க. இப்ப ஃப்ரெண்ட் வந்தான். ஃப்ரெண்ட் வந்தான். "மாப்பிள நீ குதி. சாவு, சாவு. நீ உயிரோட இருந்து என்ன பண்ண போற? குதி." அப்டின்னா. "டேய் என்னடா?" அப்டின்னா. "நீ குதி, சாவு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்க. அடுத்த பிறவின்னு பிறந்தேன்னா, திரும்ப யுகேஜி, எல்கேஜிலேருந்து படிக்கணும். ப்ரீகேஜிலேருந்து நம்மள ஸ்கூல்ல சேப்பாய்ங்க. திரும்ப யுகேஜி, எல்கேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ன்னு திரும்ப 10வது வரைக்கும் வரணும். பாத்துக்க. அதுக்கு இப்பயே நம்ம 10வதுல இருக்கோம். பாத்துக்கன்னா. சார் அவன் கீழ இறங்கி வந்துட்டான் சார். கீழ இறங்கி வந்துட்டான் சார். ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த பிரச்சனைய எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு. திரும்ப 1வதுலேருந்து படிக்கணும்டா பாத்துக்கடான்னு பயந்துட்டு இறங்கி வந்தான்னு ஒரு நகைச்சுவையில சொல்லுவாங்க. பிரச்சனைகள் நமக்கு தவிர்க்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் தவிர்க்கவே முடியாது. சார், தசரதன் கூப்பிட்டு ராமர சொன்னாரு. "எப்பா நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்ப்பான்னாரு." இந்த மனுஷன் போய் கேட்டாரா? "எனக்கு நாளைக்கு பட்டாபிஷேகம் வையி, என்னை அரசாட்சி குடுன்னு." அதெல்லாம் எதுவுமே இல்ல. திடீர்னு கூப்பிட்டாரு, "நாளைக்கு உனக்கு அரசாட்சி தரேன்ப்பான்னாரு." ராமர் சரின்னாரு. மறுநாள் திரும்ப கூப்பிட்டு, "எப்பா உனக்கு அரசாட்சி கிடையாது." சரி. காட்டுக்கு போணும்னாரு. 14 வருஷம் காட்டுக்கு போணும்னாரு. இவர் அதுக்கும் சரின்னு கிளம்பி காட்டுக்கு போனாரு. கரெக்ட்டா பிரச்சனையே வேணாம். காட்டுக்கு தானே போறேன்னு போனாரு. காட்டுக்கு போய் பிரச்சனை தீர்ந்துச்சா? அங்க ஒரு பிரச்சனை மாய மான் வடிவத்துல வந்தது. இவர் சொன்னாரு, "அது மான் இல்லம்மா, அது அரக்கம்மான்னு" சொல்லி பார்த்தாரு. கேட்கல சீதை. மாயமான் வடிவத்துல பிரச்சனை வந்தது. இவர் மான வேட்டையாட போனாரா? இந்த லட்சுமணன் என்ன பண்ணாரு? லட்சுமண கோடுன்னு ஒண்ணு போட்டு, "அண்ணி இந்த கோட்ட தாண்டாதீங்கன்னு" கும்பிட்டுட்டு போனாரு. இந்த அம்மா என்ன பண்ணாங்க? வந்த அந்தணருக்கு தானம் பண்றேன்னு சொல்லி கோட்ட தாண்டுனாங்க. பிரச்சனை எப்படியெல்லாம் வருது பாருங்க. ராவணன் தூக்கிட்டு போனாரா? அப்படியும் ராமர் என்ன சொன்னாரு? "எப்பா நீ கொண்டு வந்து விட்டுருப்பான்னாரு." இன்று போய் நாளை வான்னாரு. பிரச்சனையே வேண்டாம் என்று நினைத்தாலும் கூட, பிரச்சனைக்கு நாம் தேவைப்படக்கூடிய காரணத்தினால், அது இருந்து கொண்டே தான் இருக்கும். எவன் ஒருவன் ஒரு பிரச்சனை வரும்போது 2 விஷயத்துல முடிவு பண்ணாங்க. ஒண்ணு ஃபைட், இன்னொன்னு ஃப்ளைட். தப்பிச்சு போறது. ஒண்ணு ஃபைட், இன்னொன்னு ஃப்ளைட். எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் தைரியத்துடன் சந்திக்கிறேன் என்று எவன் ஒருவனால் சந்திக்க முடியுமோ, அவனால் வாழ்க்கையின்
மிகப்பெரிய சாதனையாளராக வர முடியும். கைவேல் களிற்றினை போக்க பின்வரும் மெய்வேல் பரியாய் வரும்ன்றாரு வள்ளுவர் இல்ல. அப்படி என்ன நடந்தாலும் நான் நின்னு சமாளிக்கிறேன்ப்பா. எந்த மனித நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள், உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலி தாங்கும் இதயம் தானே நிலையான சுகம் காணும், யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு இருந்தால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும்னார் பா விஜய் இல்ல. வாழ்க்கையில் 1000 தடைகளப்பா, தடைகளும் உனக்கு ஒரு படிக்கல் அப்பான்னார்ல வைரமுத்து. அப்படி தொடர்ந்து வரக்கூடிய தடைகளை கூட, பிரச்சனைகளை கூட நமக்கான படிக்கற்களாக மாற்ற தெரிந்தால் இந்த வாழ்க்கை வெற்றிதான்.